ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி. சுக்கிர பயிற்சி பலனுக்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அந்த சுக்கிர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கிரனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி என்னைக்குங்கிறத பார்ப்போம். சுக்கிரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க. இந்த அசுரகுருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் களத்திரக்காரகன். வாட் இஸ் களத்திரக்காரகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் யார் கூட பழகிறீங்க, அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, காமமாக இருந்தாலும் சரி, தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி, யார் கூட பழக போகிறோம், யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லவ் பார்ட்னர்ஷிப், பெட் பார்ட்னர்ஷிப், என்ன விதமான பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கிரனை வச்சு தான் வருவார். சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள். சுக்கிரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுக்கிரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில், நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, உன்னோட நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன் தான். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டி நேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 1.5 மாதம், ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சி இப்போ தான். ஏன்னா சுக்கிரன் கிட்டத்தட்ட மீன ராசியில் உச்சஸ்தானத்தில் ஜனவரி 28 இருக்கார். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4 மாதம் பக்கத்தில். இப்போ இந்த மாதம் மே 31 அன்று சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். எங்கேருந்து? மீன ராசியில் உச்சஸ்தானத்திலேருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல மே 31 ஜூன் 29 வரைக்கும் இருக்க போகிறாரு. இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30 நாள், மே 31 ஜூன் 29 நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 30 நாட்கள் கணக்கு வச்சுப்போமே. இந்த 30 நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த மே 31 வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீனராசியில் இருக்கார். மார்ச் 29 ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார். இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை ஏற்படுத்தி இருப்பார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பெண்களுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில். ஏன்னா சுக்கிரன் நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, சுக்கிரன் அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த 2-3 மாதமாக இருந்தது. அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள். இப்பொழுது ஏற்படக்கூடிய மே 31 அன்று ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதுக்கேற்றாற் போல் நற்பலன்களை தருவார். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிறேன். 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார். மற்ற இடங்களில் இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார். இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். வெற்றிகள் கிடைக்கும் மாதம் இது. வியாபாரத்தில் வெற்றி, படிப்பில் வெற்றி, உடன்பிறப்புகளால் ஆதாயம், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுக்கு கணவரோ மனைவியோ அவங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து வெற்றிகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களால் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வார்கள் தாயார் ஸ்தானத்திலிருந்து. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருப்பதனால கடன் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளை கடன் மூலமாகவே தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 நாள், மே 31லேருந்து ஜூன் 29, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய வாக்கு சாதுரியம், இனிமையான வார்த்தைகளை பேசி அலுவல் ரீதியான காரியங்களை வெற்றி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய செல்வாக்கு, முன்னோர்களின் செல்வாக்கும் உங்களுடைய செல்வாக்கும் உங்களை ஒரு தராசில் வச்சு உங்களை மேலே உயர்த்தி காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிராளிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அவர் இந்த மாதம் 6ஆம் தேதி, ஜூன் 6ஆம் தேதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வருவதன் மூலமாக உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட தடுமாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வியாபார ரீதியான புதிய நட்புகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவியில் இருக்கிறவங்க, தனியார் நிறுவனத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு நல்ல அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன், குரு ஆகிய 2 கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி ஒரு அரண் மாதிரி, அந்த அரண் உங்களை எப்பேற்பட்ட சிக்கலும் வராமல் பாதுகாப்பதற்குண்டான, இந்த எல்ஐசியோடைய லோகோ பார்த்திங்கன்னா 2 கைக்கு நடுவில் விளக்கு இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் 2 குருமார்களும் உங்களை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், தனிப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், கௌரவ பிரச்சனைகளாகட்டும், பதவி சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மென்டார்ஸ் கிடைக்கக்கூடிய காலம் இது. மென்டார்ஸ் அப்படின்னா நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபார லாபத்தை பெருக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஆரோக்கியத்தில் சங்கடம் பட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், இப்பொழுது அந்த ஆரோக்கிய சங்கடங்கள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம் வந்துடுத்து. அதனால் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் குரு இந்த 1 நாளுக்குடைய அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயாருக்கு உண்டான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய மருத்துவ செலவுகள்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்ககிட்ட ஒரு தனி உத்வேகமும் என்கரேஜ்மெண்ட்டும், அந்த ஒரு பவரும் உங்ககிட்ட இருக்கும். இதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு பதவி சார்ந்த விஷயங்கள் இல்லாட்டி படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பொழுது அது அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் உங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். படிப்பில் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகள் இந்த ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே வெற்றிகளை கொடுப்பதற்கு சுக்கிரனும் செவ்வாயும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். நீண்ட நாட்களாக இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக முருகனுக்குண்டான ஸ்கந்தகுரு கவச்சம், ஸ்கந்த சஷ்டி கவச்சம் மற்றும் சுப்பிரமணிய புஜங்கத்தை படிச்சுட்டு வாங்க. அது படிக்கும் பொழுது அம்பாளையும் தியானித்து செயல்படுவதன் மூலமாக அம்பாளின் அனுகிரகத்தையும் முருகனின் ஆசீர்வாதத்தையும் பெற்று சங்கடங்களில்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்குண்டான மாதமாக அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள், இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு, ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன், ராசிக்கு சொல்லியிருக்கோம். இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும், ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம், காதல், நட்பு, புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையுமா, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரெக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும், ஒத்து வர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.